வந்துவிட்டாயா தாயே காமாட்சி? காக்கும் காமாட்சி, காக்கும் காமாட்சி, காக்கும் காமாட்சி, காக்கும் காமாட்சி, காக்கும் காமாட்சி, தாயே காக்கும் காமாட்சி, காக்கும் காமாட்சி. திடீரென்று விக்கிரகம் தூக்க முடியாமல் கனமாகிவிட்டதே. தாயே, என்ன சோதனை? அம்மா. தாயே காமாட்சி. அம்மா காமாட்சி. என் மீது கருணை புரிந்தாயே தாயே. தெரிந்ததே தெரிந்ததே ஒளியான சக்தி, தெரிந்ததே தெரிந்ததே ஓங்கார சக்தி. கண்டேனே கண்டேனே உன்னாட்டலம்மா காமாட்சி, கண்டேனே அருளான காட்சி. நாயகியே தேவி சாமுண்டீஸ்வரி, முருகனின் அன்னையே சிவகாமியே, நீயே உலகினில் அன்பு வடிவமாய் அவதரித்தாயே காமாட்சி தாயே, காமாட்சி தாயே. ஒரு நாள் ஜனங்க எல்லாருடைய ஒத்துழைப்போட ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியார் அவங்க அம்மா காமாட்சி தேவிய இங்க பிரதிஷ்டை செஞ்சார். காக்கும் காமாட்சி தேவிக்கு ஒரு அழகான அற்புதமான ஒரு கோயிலையும் ஏற்படுத்தினார். அது மட்டும் இல்லடா பையா, நம்ம அம்மா காமாட்சி தேவியோட சரஸ்வதி தேவியையும் ஒன்னா ஐக்கியப்படுத்தணும் நினைச்சு சாமி சங்கராச்சாரியார் அவங்க காஷ்மீர் தேசத்துக்கு போய் சரஸ்வதி தேவியை நினைச்சு தவம் செஞ்சார். மகனே, ஸ்ரீ சாரதா தேவி சுக்ஞான தேஜோமணி வாணி ஈர்வாணி விரிபோணி ஹே பத்மபாணி மகாகீரவாணி சௌஜன்யவாணி ஆனந்த சந்தாயினி ब्रह्मराणी वीणापाणी नतेन्द्राणि दिव्याणि संगीत साहित्य संशोभिनी पावनी शारदा देवदेवी नमस्ते नमस्ते नमः சங்கரா, எழுந்திரு மகனே. அளவில்லா வேதாந்த ஜோதியான உனக்கு இன்னும் என்ன வேண்டும் மகனே? தாயே சாரதா தேவி, அனைத்துலக மக்களுக்கு நிரந்தரமான கல்வி ஞானத்தை அருவதற்காக இப்போதே நீ என்னோடு வெள்ளிமலைக்கு வர வேண்டும். பினாகினி கரையிலே எழுந்தருளியுள்ள தேவி காமாட்சியோடு ஐக்கியமாகி நிரந்தரமாக அங்கேயே நின்று பக்த கோடிகளுக்கு அருள் புரிய வேண்டும். அதுதான் தாயே என் பிரார்த்தனை. சரி, உன் வேண்டுகோளுக்கு இணங்கி உன்னோடு வெள்ளிமலைக்கு வருகிறேன். மகாபாகியம் தாயே, மகாபாகியம். ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன தாயே? நான் உன் பின்னால் வருவேன். வெள்ளிமலையை சேரும் வரை நீ என்னை திரும்பி பார்க்க கூடாது. பார்க்க மாட்டேன் தாயே, பார்க்க மாட்டேன். ஒருவேளை திரும்பி பார்த்தால் நான் உன்னோடு வரமாட்டேன். நட.
அப்புறம் என்ன ஆச்சுன்னா சரஸ்வதி அம்மா சொன்ன மாதிரியே சாமி சங்கராச்சாரியார் அவங்க திரும்பி பார்க்காமலேயே சரஸ்வதி தேவியை கூட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தார். துங்கா நதிக்கரை கிட்ட இருக்கிற சிறுங்கமலை பக்கத்துல வந்துகிட்டு இருக்கிறப்போ தாயே, உன் சலங்கை சத்தம் கேட்கவில்லையே. அம்மா தேவி, தாயே நீ சிலையாகி விட்டாயே, இது என்னம்மா விபரீதம்? வாணி, கல்வி தெய்வமே, அவசரப்பட்டு நான் செய்த தவறுக்காக இவ்வளவு பெரிய தண்டனையை விதிக்கிறாயா? வேண்டாம் தாயே, வேண்டாம். என் மீது கருணை புரிந்து என்னோடு வா தாயே, வா. தாயே, அம்மா, நீ என் கோரிக்கையை தீர்க்காவிட்டால் உன் பாதங்களிலேயே நான் அக்னி பிரவேசம் செய்து கொள்வேன். ஆவேசப்படாது சங்கரா, இது தெய்வ நிர்ணயம். உன் உயர்ந்த லட்சியமும் சுயநலமற்ற புனித வாழ்க்கையும் மக்களுக்காக பாடுபடும் தன்மையும் என்னை கவர்ந்து விட்டன. அனைத்து மக்களுக்கும் அருள் புரிவதற்காக என்னுடைய அம்சம் சென்று பினாகனி நதிக்கரையில் தோன்றியுள்ள காமாட்சி தேவிக்குள் ஐக்கியமாகிவிடும். தன்யனானே தாயே, தன்யனானே. இந்த சிங்கமலை பள்ளத்தாக்கிலே துங்கா நதிக்கரையினிலே எனக்கு ஆலயம் ஒன்று ஏற்படுத்தி ஸ்ரீசக்கரம் ஸ்தாபனம் செய்து நாள்தோறும் வழிபாடு நடப்பதற்கு அவன் செய். உன் ஆணையை சிறைமேற்கொள்கிறேன் தாயே. தாயே, சரஸ்வதி தேவி வாக்களிச்சபடி காமாட்சி அம்மனோட ஐக்கியமாகி மக்களுக்கு அருள் புரிகிறார். உங்க கஷ்டம் எனக்கு நல்லா புரிஞ்சுது. உண்மையிலே உங்க அருமை மகளின் விவகாரம் கண்கலங்க வைக்குது. காரணம் என்னன்னு விவரமா சொல்லுங்க. எனக்கு 2 பிள்ளைங்க சாமி, ஒரு பொண்ணு ஒரு பையன். என் மக மல்லிகாவை நரேந்திரனுக்கும் நரேந்திரனுடைய தங்கச்சி ராதிகாவை என் பையன் மோகனுக்கும் கொடுத்து ஒரே முகூர்த்தத்தில் அவங்க கல்யாணத்தை அமோகமா நடத்தணும். இன்னும் ஏன் தாமதம் பண்ணிட்டு இருக்க? நல்ல நேரம் வந்துடுத்து. பொண்ணு மாப்பிள்ளை புறப்படுறது நல்லது. என்ன அம்மா மல்லிகா, அத்தை வீட்டுக்கு புதுசா வாழ போறேம்மா. நீ அத்தையோட சொல்ல தட்டாம, புருஷ மனசு நோக வைக்காம, நல்ல பொண்ணுன்னு பேரு வாங்கி உன் புகுந்த வீட்டுக்கு கௌரவத்தை தேடி கொடுமா தாயே. சரிம்மா. அம்மா ராதிகா, சதா எங்களையே நினைக்காம புருஷன்கிட்ட அம்பா நடந்து நல்ல பொண்ணுன்னு பேர் வாங்கி நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்தணும். ஆகட்டுமா. அழாத கண்ணு. அண்ணி ராதிகாவை செல்லமா வளர்த்துட்டேன். அவ ஏதாவது தப்பு பண்ணிட்டா கூட மன்னிச்சிருங்க. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி. ராதிகா என் மருமக மட்டும் இல்ல, மகளும் கூட. அது மாதிரி எங்க மல்லிகாவுக்கு இனி அத்தைனாலும் அம்மானாலும் நீங்க தான் அண்ணி. ஆகட்டும் அண்ணி. இன்னையிலிருந்து மல்லிகா எங்க வீட்டு மகாலட்சுமி. தம்பி, நேரமாச்சு, கார்ல ஏறு. போயிட்டு வரேம்மா. சந்தோஷமா போயிட்டு வாங்க. புறப்படுங்க புறப்படுங்க. நிறைய இருக்குல்ல டிரைவர், பார்த்து போப்பா. என்ன இன்னும் காணோம்? தீர்க்க சுமங்கலியா இதம்மா. மல்லிகா, பால் எடுத்துக்கிட்டு மாடிக்கு போம்மா. சரிங்க அத்தை. என் கண்ணு. கிருஷ்ணா ராமா. அம்மா தாயே காமாட்சி,
வருஷங்களுக்கா சும்மா தானே இருக்கேன். எப்படி இருக்கு? சுகமா இருக்கா? இன்பமா இருக்கா? போங்க. சிரிச்சே கொள்றியே, சத்தான ஒரு முத்தம் கொடு. முதல்ல பால் சாப்பிடுங்க. எனக்கு தேவை இந்த பால் இல்ல, அழகான இந்த பெண் பால், சுவையான இந்த கன்னிப்பால்.